இன்புற்று வாழ்க. கண்ணுக்கு மூக்கடியோ காதோறும் மத்தியிலே உண்ணாக்கு மேலேறி உன்பொதுமை மெத்த உண்டு. உண்ணாக்கு மேலேறி உன்பொதுமை கண்டவர்க்கும் கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டோ என்று துரியதவத்தின் மேன்மையை பற்றி அழுகுனி சித்தரும் உற்று உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டி நிலைப்பது இனிய காலம் என்று துரியதவத்தின் மேன்மையை பத்ரிகரியாரும் கூறுகிறார். துரியதவத்தை நயன தீட்சை என்றும் சற்று தீட்சை என்றும் அழைக்கப்படுகிறது. மீன் தன் முட்டைகளை தனது பார்வையினாலேயே பொறித்து குஞ்சுகளை வெளிக்கொண்டு வருவதை போன்ற ஆகும். ஆசான் சீடனுக்கு தன் இருவிழி பார்வைகள் அருப்பார்வைகள் மூலம் துரிய தீட்சை கொடுக்கப்படுகிறது. துரிய நிலை தவத்திற்கு சகசிராதார யோகம் என்று பெயரும் உண்டு. சகசிரம் என்றால் 1000 தாமரைகள் இதழ்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. நமது மூளையிலேயே ஆயிரக்கணக்கான படி சிற்றறைகள் இயக்க மையங்கள் உள்ளன. ஒவ்வொரு எண்ணம் தோன்றுவதற்கும் பல சிற்றறைகள் ஒன்று சேர்ந்து இயங்கும். எனவே இந்த இடம் சகசிராதாரம் என பெயர் பெற்றுள்ளது. உச்சியில் நினைவை செலுத்தி தவம் செய்யும்போது உயிர் ஆற்றல் மூளையில் உள்ள ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி அசைந்து சுழன்று இயங்கும். அதனால்தான் வைணவத்தில் மத்தளம் என்றும் சைவத்தில் திருநடனம் திருச்சிற்றம்பலம் ஏகாம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஓட்டம் இனிமையான ஒரு ஓட்டமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வாகவும் இருக்கும். உயிர் ஆற்றலின் ஓட்டத்தால் மூளையின் சிற்றறைகள் விரிவடையும். உயிர் ஆற்றலின் சுழற்சி மூளை சிற்றறைகளில் செயல்பிறந்த செல்களை கூட சீர் செய்கிறது. நினைவாற்றல் அதிகரிக்க செய்கிறது. திருச்சிற்றம்பலம்.